நம்ம வாழ்க்கையில சில பேர் உன்னை வேண்டாம், எனக்கு தேவையே இல்லைன்னு நம்மளை ஒதுக்கலாம், நம்மளை வெறுக்கலாம், நம்மளை புறந்தள்ளலாம். நாம தீமை செய்யறதுக்கு எல்லா விதமான நோக்கமும் நமக்கு இருக்கும், காரணம் இருக்கும். தீமை செய்யாதீங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. அவள் இரக்கத்தை செய்தாள். அவள் இரக்கத்தின் கிரியை யார் இவளுக்கு இரக்கம் செய்யணுமோ அந்த போவாசுக்கு ஊரே என்ன செய்ததுன்னா பறைசாற்றி விட்டது. ஊரே போய் சொல்லிச்சு. நான் நிச்சயமா பிலீவ் பண்றேன், ஆண்டவர் நாம இரக்கம் உள்ளவர்களா இருப்போமானால் அன்எக்ஸ்பெக்டட் சிட்டிசன் ரிப்போர்ட்டர்ஸ் ஆண்டவர் நமக்காக எழுப்புவார். எதிர்பாராத நம்முடைய நற்பெயரை பரம்ப செய்கிறவர்களை தேவன் எழும்ப பண்ணுவார். எந்த இடத்துல நம்முடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் அந்த இடத்துல சொல்லப்படும். எதிர்பாராத நேரத்துல, எதிர்பாராத விதத்துல கர்த்தர் நமக்கு மேன்மை தர வல்லவராய் இருக்கிறார். என் கையினால யாருக்கு நான் தீமை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. யாருக்கு நான் இரக்கம் இல்லாம எந்த கிரியை செய்ய மாட்டேன், எல்லாருக்கும் இரக்க செய்வேன், இரக்க செய்வேன். இட் வில் டேக் சம் டைம். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நிறைய வேளையில நம்மகிட்ட ரொம்ப இரக்கம் எல்லாம் கடுமையா நடந்துக்கிறவங்களுக்கு நம்ம உடனே ஒரு தீங்கு செய்யணும்னு தான் மாம்சம் சொல்லும். நீ எனக்கு ஒரு இரக்கமும் காட்டல, நீ என்னை ஏற்றுக்கொள்ளல, நான் எதுக்கு உனக்கு நான் நன்மை செய்யணும் அப்படின்னு நம்ம ஒதுங்கி ஓடுவோம். நான் நல்லது, என்னை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு, என்ன பாராட்டுறவங்களுக்கு, என்ன விரும்புறவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு போறேன், உனக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு ஒதுங்குவோம். ஆனா நம்ம பெரிய நன்மை இழந்து போறோம். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நமக்கு யாரெல்லாம் தீமை செய்யறாங்களோ, நம்மள வேண்டான்னு வெறுக்கிறாங்களோ, நீ என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு கூட இரக்கம் காட்டி பாருங்க. நம்முடைய நற்பெயரை பரம்ப செய்யறதுக்கு நாம எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். ஜனங்களையே தேவன் எழுப்புவா. நம்முடைய நன்மையை பறைசாற்ற தேவன் ஜனங்களை எழுப்புவா. அதன் வாயிலா கர்த்தர் நமக்கு நன்மையை ருசிக்க பண்ணுவார்.